பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ரெண்டு பகுதிகள் இருக்குது. இதில் புதிய ஏற்பாட்டில் தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகங்களில் இயேசுவை கடவுள் அப்படின்னும் அவர் இரட்சகர் அப்படின்னு காட்டுறதுக்காக பல பழைய ஏற்பாட்டு வசனங்களை தவறாக மேற்கோள் காட்டி அந்த ஆசிரியர்கள் பல காரியங்களை எழுதியிருக்கிறாங்க. அந்த வகையில் மத்தேயு 2:15 எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இயேசு எகிப்திலிருந்து வந்ததாக மத்தேயு புத்தகத்தை எழுதின ஆசிரியர் எழுதியிருக்கார். அந்த வசனத்தை திரையில் இப்போ பாருங்கள். மத்தேயு 2:15 ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இயேசு எகிப்திலிருந்து வந்ததாக மத்தேயு புத்தகத்தை எழுதின ஆசிரியர் எழுதியிருக்கார். அதாவது இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு யூதேய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது இயேசுவை கொலை பண்ணிடுவான் அப்படிங்கிற பயத்தினால இயேசுவை எகிப்துக்கு கொண்டு போயிடுறார். அதுக்கப்புறம் ஏரோது ராஜா இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு திரும்பவும் எகிப்திலிருந்து யூதேய தேசத்துக்கு இயேசுவோட அவர் வர்றார். இதை பற்றி எழுதும்போது எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு இந்த மத்தேயு புத்தகத்தை எழுதின ஆசிரியர் குறிப்பிடுறார். இதன் மூலமாக இயேசு என்கிற மனிதர் தேவனுடைய குமாரன், அவர் தெய்வீகத்தன்மை உடையவர் அப்படின்னு மத்தேயு காட்ட விரும்புகிறார். அதாவது தேவன் தன்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைப்பேன் என்று ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்லி அதை இயேசு பிறந்த பின் இயேசுவின் மூலம் நிறைவேற்றியிருக்கிறார் அப்படின்னு காட்டி இயேசுவின் தெய்வீகத்தன்மையை நிரூபிக்க முயற்சிக்கிறார் இந்த புத்தகத்தோட ஆசிரியர், இந்த மத்தேயு புத்தகத்தை எழுதின ஆசிரியர். ஆனால் உண்மையிலே பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது. இப்போ அந்த ஆசிரியர் எப்படி பழைய ஏற்பாட்டு வசனத்தை திரித்து அது இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் அப்படின்னு ஏமாத்திருக்கிறார்னு பார்க்கலாம். மத்தேயு சொல்கிறபடி பழைய ஏற்பாட்டில் எங்கே இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் ஓசியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தின் 11 பாருங்கள். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இந்த வசனத்தில் 2ஆம் பகுதியில் தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் அப்படின்னும் அது இயேசு பிறந்த பிறகு நிறைவேறியது அப்படின்னும் மத்தேயு சொல்கிறார். எடுத்த எடுப்பிலேயே இது ஒரு பொய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா மத்தேயு அந்த வசனத்தில் பாதியை மட்டும்தான் மேற்கோள் காட்டுறாரே தவிர முழு வசனத்தை மேற்கோள் காட்டலை. ஏன் காட்டலை? ஏன்னா முழு வசனத்தையும் வாசித்தா அது நிச்சயமாக இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி என்ன சொல்லுது பாருங்கள். இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். இதோட அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் என்கிற அந்த இனத்தை நான் இதற்கு முன் நேசித்தேன் அப்படிங்கிறார். அந்த இனம் உண்டான காலத்தில் நேசித்தேன் அப்படின்னு அர்த்தம். இது முதலாவது இஸ்ரவேல் என்கிற அந்த இனத்தை குறித்தது. இது ஒரு தனிநபரை குறித்தது அல்ல. அதுவும் குறிப்பாக இயேசுவை குறித்தது அல்ல. இஸ்ரவேல் என்கிற இனத்தை கர்த்தர் தன்னுடைய குமாரன் என்று பழைய ஏற்பாட்டில் வேறு இடங்களையும் அழைக்கிறதாக வசனங்கள் இருக்குது. அப்போ இந்த வசனத்திலையும் ஓசியா 11:1 இஸ்ரவேலைத்தான் தன்னுடைய குமாரன்னு சொல்கிறார். ரெண்டாவது, அது ஏன் இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் அப்படிங்கிறார்? ஏன்னா ஒரு காலத்தில் இஸ்ரவேல் என்கிற இனம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாங்களாம். அப்போ அவர்களை நேசித்தேன் அப்படிங்கிறார் கர்த்தர். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அவருடைய சொல்படி கேளாமல் போயிட்டாங்க. அப்போ எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்பது இயேசுவை குறிக்கும் என்றால் பிறகு அவரும் சொல்படியாதவராக மாறிட்டார் அப்படின்னு தானே அர்த்தம். இதனால தான் மத்தேயு முழு வசனத்தை மேற்கோள் காட்டாமல் அதில் பாதியை மட்டும் காட்டி இது இயேசுவை பற்றியது அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த ஓசியா 11 தொடர்ந்து வர்ற வசனங்களை பாருங்கள். முதல் வசனத்திலிருந்து திரும்ப வாசிக்கிறேன். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். 2ஆம் வசனம், அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். அப்போது ஓசியா 11:1 இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் அப்படின்னா இயேசு பாகால்களுக்கு, அதாவது கர்த்தருடைய எதிரியாகி வேறொரு தெய்வத்துக்கு பலியிட்டிருக்கார், விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டியிருக்கார். இதெல்லாம் இயேசு செய்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் வருது. ஓசியா 11:1 இயேசுவை குறித்தது என்றால் கிறிஸ்தவர்கள் தங்கள் தெய்வமாக வழிபடுகிறார்களே இயேசு,
அந்த இயேசு கடவுளே அல்ல என்றும் அவர் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறார் என்றும் அர்த்தம் வருது. அதனால தான் மத்தேயு ரொம்ப தந்திரமாக ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து அதனுடைய பின்னணியை விட்டுட்டு அந்த ஒரு வசனத்தையும் பாதியாக வெட்டி ஒரு பாதியை மட்டும் காமிச்சு ஏமாத்திருக்காரு. அதாவது இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ கள்ள போதகர்கள் பைபிளில் உள்ள வசனங்களை பின்னணியை பார்க்காம திரித்து போதிக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே மற்ற கிறிஸ்தவர்கள் குற்றம் சாட்டுறாங்க இல்லையா? அதே போல் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனத்தின் பின்னணியை விட்டுட்டு அதில் ஒரு பகுதியை மட்டும் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக எடுத்து மத்தேயு அன்னைக்கு திரிச்சிருக்காரு. இப்படி பைபிளை எழுதின ஆசிரியர்கள் புரட்டு வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டணும்னா அதை சமாளிக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ அறிஞர்கள் இன்னொரு பொய்யை சொல்லுவாங்க. அது என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்படி எழுத வச்சுருக்கார் அப்படின்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு மத்தேயு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனத்தை திரித்து அதனுடைய அர்த்தத்தை மாற்றி அது இயேசுவை பற்றியது அப்படின்னு தப்பாக எழுதி வச்சுருக்கார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் தான் மத்தேயுவை அப்படி எழுத வச்சுருக்கார் அப்படின்வாங்க. அதாவது கடவுளே அப்படி எழுத வச்சுருக்கிறார் அப்படிங்கிறாங்க. பைபிளில் இருக்கிற ஏதாவது முரண்பாட்டையோ பொய்யையோ நாம் சுட்டி காட்டணும்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் போகும்போது கடைசியாக இவங்க கையாளுற ஒரு ஆயுதம் தான் பரிசுத்த ஆவியானவர். பைபிளில் உள்ள தவறுகளை நியாயப்படுத்துறதுக்காக அதை ஆவியானவர் அப்படி எழுத வச்சுருக்கார், அதை நம்ம தவறை பார்க்கக்கூடாது அப்படின்னு மழுப்புவாங்க. அதாவது இந்த மோசடி வேலையை கடவுள் தான் செய்ய வச்சிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இதிலிருந்தே இவங்க கடவுள் பேரால் பொய்யை சொல்லி எப்படி மதத்தை வளர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் எதுவும் இல்லைனாலும் அதில் ஒரு வசனத்தில் அதுவும் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அந்த வார்த்தைகள் இயேசுவை பற்றியதாகவும் அது இயேசு பிறந்த பிறகு நிறைவேறியதாகவும் எழுதி மத்தேயு ஏமாற்றி வச்சிருக்காரு. இதே போல் பைபிளின் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை கடவுள்னு காட்டுறதுக்காக பல பழைய ஏற்பாட்டு வசனங்களை பின்னணியை மறைச்சு அர்த்தத்தை மாற்றி பொய்யா எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும்.